ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புறாருன்னா அவருடைய பார்வையில இருந்து பார்த்தோம். ஓகேவா? முதல்ல ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னா பயத்தோட இருக்கணும், தெய்வ பயத்தோடனே இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு 2 விஷயம் ஆரம்பிச்சோம். ஓகே, அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு மனுஷன் தெய்வ பயத்தோடயே இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பயம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். தீமையை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயங்கிறது பார்க்குறோம். ஓகே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும்னு பார்த்தோம். நம்ம இப்படி பயப்படுறனால, தேவனுக்கு பயப்படுறனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா? முதல்ல என்ன, தேவனுக்கு பயப்படுறனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுறனால நாம அடையும் நன்மைகள். 1, முதல்ல ஞானம் வருது பார்த்தோம். 2வது, தேவன் அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறார் இல்லையா? சரி, நீங்க குறிப்பெடுக்கலன்னா எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 1:7, 9, 10 சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்ட்டு. இப்ப அடுத்து அவருடைய வழியை போதிப்பாருங்கிறது சங்கீதம் 25:12 இருக்கு. ஓகே, சரி. 3வதா, தேவனுக்கு பயப்படுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. இது 2 பாயிண்ட் தானே பார்த்தோம். ஓகே, 3வதா அவர் என்ன சொல்றாரு, தம்முடைய ரகசியத்தை நமக்கு தெரியப்படுத்துறாரு அப்படின்ட்டு. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்கள் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ தேவனுக்கு பயப்படுறவங்களுக்கு தான் அவர் தம்முடைய ரகசியத்தை எல்லாமே வெளிப்படுத்துறாரு. 3வது. ஓகேவா? 4வது விஷயம் என்னன்னா, யாத்திராகமம் 1வது அதிகாரம் 17, 21 வசனங்கள் யாராச்சும் வாசிங்க. யாத்திராகமம் 1, 17, 21. ம் 21. ஆமென், ஆமென். தேவன் அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவங்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இதுக்கு ஆதாரமா ஒரு சிலரை பார்த்துட்டு நம்ம அடுத்த 2வது பாயிண்ட்டுக்குள்ள போக போறோம். ஓகேவா? இப்போ ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன். 22:12 சொல்லிருக்கு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. எப்போ? 22வது அதிகாரத்துல அவர் சொல்றார் தேவன். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி அவனிடத்துல தெய்வ பயம் கொஞ்சம் இல்லாம இருக்கிறது பார்த்துருக்கேன். ஆபிரகாம் பத்தி நம்ம ஆரம்பத்துல போன வருஷம் பார்த்தோம். ஓகேவா? தேவனுடைய விஷயங்கள்ல எங்கெங்க தவறு செஞ்சான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? சரி, ஓகே. ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றாரு. ஆனா இவன் என்ன பண்றான், ஆபிரகாம தன்னுடைய பெற்றோர் கூட்டிட்டு வராங்க, சொந்தக்காரங்க கூட்டிட்டு போறாங்க இல்லையா? அப்போ கர்த்தரே நடுநின்று பிரிக்கிறார். ஓகே, அவங்களுக்குள்ள சண்டை எழும்பு செஞ்சு அவர் செய்ய நினைச்சு தடப்படாது. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கப்புறமா தான் அவன் பயப்படுறான். ஓகேவா? ஈசாக்க தன்னுடைய 25 வருஷம் காத்து தவம் இருந்து தேவனிடத்துல கேட்டு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த குழந்தை இல்லையா, அதை பலியிட போகும்போது தான் அவனுக்கு பயம். ஓகே, அந்த டைம்ல தான் அவனுக்குள்ள உருவாது. ஏன்னா தேவனுடைய அந்த மகத்துவத்தை அறிஞ்சுக்கிட்டான். ஓகே, தேவன் உண்மை உள்ளவர். ஓகேவா? அவருடைய அந்த அன்பை ருசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை விட மேலானது எதுவும் இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, அவன் எது வேணா தேவனுக்கு செய்யற அளவுக்கு தேவன் அவனை மாத்தினார் இல்லையா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிடுறதுக்கும் துணிகிறான் இல்லையா? அதுவும் என்ன, கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்துல அவன் போறான். ஓகேவா? அதிகாலையில எழும்பி எல்லாமே போறான் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, இப்போ நீ எனக்கு பயப்படுறேங்கிறத நான் தெரிந்து கொள்றேன் அப்படின்ட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. ஓகே, யாக்கோபு பார்க்கும்போது அது 28:17 இருக்கு. அவன் பயந்து இது தேவனுடைய வீடு எல்லாமே வேற என்னன்னு சொல்றான் இல்லையா? அதுக்கு முன்னாடி அவனுடைய லைஃப்ல பார்க்கும்போது சகோதரன் கிட்டே நம்ம ஆக்சுவலா பிரமாணத்தை மீறுற விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே, உடன்படிக்கையை மீறுற விஷயங்கள். ஓகேவா? அவன் சொந்த சகோதரன் இருக்காரு, அவர் அண்ணன். ஓகே, 2 பேர் ரெட்ட குழந்தைங்க. அண்ணனா இருந்தாலும் அவங்க ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது இல்லையா? அவர் டயர்டா வரும்போது புத்திர சுவிகாரத்தை, அதை முதற் பேரை ஃபர்ஸ்ட் பார்ன்ங்கிற அந்த உரிமையை இவன் எடுத்துக்கிறான் இல்லையா? அதே மாதிரி தகப்பனுடைய ஆசீர்வாதங்களும் ஓகே, மூத்த குமாரனை கொடுக்க வேண்டியது இவன் வாங்குற மாதிரி இருக்கு. அது தாய் சொல்லி தான் கேட்கிறான். ஆனாலுமே ஆக்சுவலா அந்த பிரமாணத்தை நீங்கிற மாதிரி இருக்கு. இப்ப யாக்கோபு எப்போ பயப்படுறான்னா, அந்த இடத்துல தரிசனத்தை பார்த்து அதுக்கப்புறமா தேவனுக்கு பயப்படுறான் இல்லையா? இன்னும் ஆக்சுவலா யாக்கோபுடைய பயம் எப்ப நம்ம பார்க்கலாம்னா, அவன் ரிட்டர்ன் திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது ஏசாவை எதிர்கொள்றதுக்கு வரான் இல்லை, எதுக்காக சந்திக்கிறதுக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு வரான் இல்லையா? அதுவும் தேவன் உணர்த்தினதுக்கு அப்புறம் அவன் நைட்டே ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க இல்லையா?
அப்போ வந்து எதை இழக்கிறதுக்கும் அவன் துணிஞ்சு அவனா இருக்கான். ஓகே, நிறைய அப்படி ஸ்பிளிட் பண்ணி அவனுடைய சொத்து எல்லாம் வேலைக்காரங்க எல்லாத்தையும் பிரிச்சு அனுப்புறான். ஓகே, ஒவ்வொரு சேனையா தனித்தனியா வந்து பிரிச்சு அனுப்புறான். அதை எதையுமே இழக்க ரெடியா இருக்கான். ஓகே, தேவனுக்கு முன்னாடி. ஓகே, அப்போ அவனுக்குள்ளேயும் அந்த தெய்வ பயம் வந்து வருது. ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பு பார்க்கும்போது அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்காரு. ஓகேவா, அவர் எங்க தாழ்வுல இருந்தாலும் வந்து அவன் தெய்வ பயத்தோட இருக்காரு. ஏன்னா கர்த்தர் அவன் கூட இருக்காருன்னு வசனங்கள் அப்படியே குறிப்பு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் அவன் கூட இருந்தார் அப்படின்ட்டு. தானியேலுமே அப்படிதான். ஓகேவா, இவங்க 2 பேரும் சிங்காசனத்துல இருந்தாலும், அத பெரிய அதிகாரத்துல பொறுப்புல இருந்தாலும் அவன் தேவனை தான் முன்னிறுத்தி வைப்பான். பிள்ளைங்களை கொண்டு வரும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ சிங்க கவியில இருந்து விடுதலை பண்ணும்போது அதுதான் சொல்லுவான், கர்த்தரை தான் முன் வைப்பாங்க இல்லையா. எப்படி தாவீது வந்து எல்லாத்துக்கும் கர்த்தரை முன் வச்சாங்களோ அதே மாதிரி. ஓகே, அப்போ இவங்களுக்குள்ள எல்லாமே தெய்வ பயம் இல்லாத சுபாவம் முன்னாடி இருந்திருக்கு இல்லையா. ஆனா ஒரு டைம்ல வந்து தேவனுக்கு பயப்படும் பயம் இவங்களுக்குள்ள டிஃபால்ட்டா வருது. அப்போ எப்போ வருது? கர்த்தருடைய மகத்துவங்களை இவங்க அறிந்து கொள்ளும் போது, தெரிந்து கொள்ளும் போது. ஓகேவா, நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறவங்க, கிறிஸ்தவர் என்று சொல்லப்படுற நம்ம கண்டிப்பா தெய்வ பயத்தோடைய அவருடைய வசனங்களுக்கு நடுங்குகிறவனை தான் அவர் நோக்கி பார்க்கிறார் இல்லையா. நமக்கு தெய்வ பயத்தோட கண்டிப்பா இருக்கணும். ஓகே, சரி, இந்த தெய்வ பயம் எப்போ நமக்கு வருங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஓகேவா. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேவனுக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். ரெண்டாவது 1 தீமோத்தேயு 2:4 வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவை அடையும்படி அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்ட்டு. அதாவது வேத வசனத்தை நாம தெரிஞ்சே ஆகணும். ஓகேவா, அந்த வசனத்தை குறித்து இனி ஒரு நாள் வந்து தனியாக கூட நான் எடுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வசனம் ஏன் அது நமக்கு படிக்கணும், ஏன் நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தாலும் அடிப்படை வசனமா தான் இருக்கும் இல்லையா. அது வந்து தேவனுடைய வார்த்தையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிச்சாலும் வசனத்தை வச்சுதான் வந்து ஜெபிக்கணும். பாட்டு பாடினாலும் வசனத்தை வச்சுதான் வந்து பாட்டு பாடணும். நம்ம வழி நடக்கிறதுமே வந்து என்ன, வசனத்தின் படிதான், நீதியின் படிதான் நம்ம வழி நடக்கும். நம்ம ஏதாவது பேசினாலுமே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் பேசணும். ஹல்லேலூயா. அப்போ வசனம் தான் வந்து என்ன சொல்றது, அதுதான் வந்து பேஸா இருக்கு, அதுதான் ஃபண்டமெண்டலா இருக்கு, அதுதான் வந்து அடித்தளமா இருக்கு. ஓகே, அப்போ அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நாம அடையணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 6:7 வசனம் சொல்லுது, வேத வசனம் விருத்தி அடைந்ததுன்னு. அதாவது இவங்க அந்த எழுப்புதல்ல அப்போஸ்தலர்கள் எல்லாம் எழும்பி ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் சென்று அவங்க தேவனை கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துறாங்க இல்லையா. அப்படி வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுது, தேவனுடைய வசனம் வந்து விருத்தி அடையுது பார்க்கிறோம். ஓகே, இன்னும் ஒரு சில விஷயங்கள் வசனத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். உபாகமம் 4:2 சொல்லுது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க வசனங்களை மற்றவங்களுக்கு போதிக்கும் போதும் எனக்கு தெரிஞ்சு நீங்க வசனத்தையே சொல்லுங்க. வசனத்தை அடுத்து ஏதாவது சொல்லணும்னா உங்களுடைய சாட்சி, அந்த வசனம் உங்களை எப்படி வந்து உருவ குத்தி உங்களை மாத்திச்சுங்கிறத அந்த அனுபவத்தை வந்து நீங்க சொல்லலாம். ஓகேவா. நிறைய பேர் என்ன சொல்றது, அவங்க பேசுறதை கேட்டு நீங்க எக்ஸாம்பிள் அதே மாதிரி கதை சொல்றேன், உதாரணம் சொல்றேன், நீங்க அப்படி எதுவுமே போகணும். வசனத்தை அப்படியே நீங்க சொல்லுங்க. அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, அந்த வசனம் உங்களை மாத்தி இருக்கணும் இல்லையா. இல்ல உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த சாட்சியை ஆவியானவர் உணர்த்தினார்னா அதை நீங்க சொல்லுங்க. வேற ஒண்ணுமே நீங்க சொல்லாதீங்க. வசனத்தை வந்து நான் இப்படி நினைக்கிறேன் அப்படிலாம் அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. உங்களை கர்த்தரை எடுத்து பயன்படுத்தும் போது ஓகேவா, அது இப்பவே வந்து உங்களுக்கு விதைக்கப்பட்டாதான் நீங்க உங்க வாயை திறக்கும்போது பிள்ளைங்களுக்குலாம் கிளாஸ் எடுப்பீங்க இல்லையா. ஒன்னுத்தையும் கூட்டவும் கூட்டிடாதீங்க, குறைச்சிடாதீங்க. சரியா. நீதிமொழிகள் 36 என்ன சொல்லுதுன்னா, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். வெளிப்படுத்தின விசேஷம் 22:18 சொல்லி இருக்கு. அது அதனோட நம்ம ஏதாவது கூட்டினா இந்த புஸ்தகத்தில் உள்ள வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஹல்லேலூயா. அதாவது ஒரு இடத்துல சொல்லுவார், ஓகேவா, போதகர் ஆகாதிருப்பீர்களாக, ஏன்னா வந்து அதிக ஆக்கினைகள் நமக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா, நாம எதுக்கு உருவாக்கப்பட்டவங்க இருக்கோம்னா, நாம யாரு, நீங்க யாருன்னா தேவனுடைய ஜனங்கள். அவர் தமக்குன்னே உருவாக்குனார், தமக்குன்னே உங்களெல்லாம் வேறு பிரித்து வந்து எடுத்திருக்காரு. ஓகே, நீங்க எல்லாருமே அவருடையவர்கள். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் இன்னும் சொன்னா கிறிஸ்து இயேசுவனுடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கீங்க. ஓகே, அவருடைய மாளிகையா இருக்கீங்க. பிதாவுக்கு முன்னாடி உங்களை வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன்னு எபேசியர்ல சொல்றாரு. ஓகேவா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதை குறிச்சுதான் சிந்தை இருக்கணும். ஓகேவா. இந்த பூமிக்கு அடுத்தவைகளை எல்லாம் பிதாவினுடைய வலது பாரிசத்துல இருக்க மேலானவைகளே நாடுகள், 3:2 கொலை சேரு இல்லையா. அப்போ அந்த தாட்டோட தான் நீங்க இருக்கணும். எங்க இருந்தாலும் உங்க ஜீவன்ல உயிர் இருக்குன்னா உங்க தாட் அதுல தான் இருக்கணும். ஓகே, அதுதான் உங்களுடைய லக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இங்க வாழ்றதுக்கு பேஸே வந்து வசனம் தான். ஓகேவா. அப்போ அந்த வசனத்துல ஒன்னையும் கூட்டவும் குறைக்கவும் கூடாதுன்னு நம்ம பாக்குறோம். ஓகேயா. சங்கீதம் 1:2 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும். அந்த வசனம் அப்படியே வாசிங்களா. சங்கீதம் 1. Yeah.
ம் அப்படியே தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ம் 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 ஆமாம். போதும் சிஸ்டர், போதும் சிஸ்டர். அதாவது அவர் வேத வசனத்துல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எப்போ நமக்கு பிரியம் வரணும்? ஓகேவா? விசுவாசம் வந்து கேள்வினால வரும் இல்லையா? அந்த விசுவாசத்தினால இப்போ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு பிரியம் வரும். ஓகேவா? என்னதான் வந்து இப்போ சின்ன வயசுல இருந்து ஒரு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து டெய்லி வந்து இப்போ சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல வந்தேன் இல்லையா? நான் நிறைய பார்த்துருக்கேன். வசனம்லாம் அப்படியே ஒப்பிப்பாங்க. ஓகே, 119 சங்கீதம்லாம் வந்து பிழையே இல்லாம அப்படியே அந்த அளவுக்கு வந்து ஒப்பிப்பாங்க. ஓகே, நீங்களும் மேபி அப்படி இருக்கலாம். ஆனா அதுல ஏதாச்சும் ஒரு வசனத்தின்படி நீங்க வாழ்றீங்களான்னு கேட்டா தெரியாது அவங்களுக்கு. மனப்பாடமா சொல்லுவாங்க, திக்கு திணறாம அந்த எழுத்தின் உறுப்பு கூட மாறாம எழுத கூட வந்து செய்வாங்க. ஓகேவா? வசனத்துல அவ்வளவு தேறி இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து படிப்பிச்சுட்டு வராங்க. ஓகேவா? வசனம் அவங்களுக்குள்ள போறது அது வேஸ்டா ஆகாது. எந்த அளவு பலன் கொடுக்குதுங்கிறது இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு வசனம் தெரிஞ்சாலும் ஓகே அதை உட்கொள்ளுங்க. ஓகே, அதன்படி மாறுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதன்படி வசனத்தின்படி நம்ம வசனமா மாறினாதான், வசனமா மாறினா மீன்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, வசனத்தின்படி அந்த நீதியின்படி நம்ம நீதிமான்களா இருந்தாதான் தேவனிடத்துல நம்ம பிரவேசிக்க முடியும் இல்லையா? அதனுடைய அடிஸ்தானமே வந்து வசனம் தான். ஹல்லேலூயா. வசனத்துடைய பயன்பாடுகள்ல தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சரியா? அப்போ வேதத்துல நம்ம பிரியமா இருக்கணும்னா அதனுடைய வந்து சத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கு தான் நம்மளுக்கு பெற்றோரை வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு தான் நம்மளை சபை கூடு வருதுல விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நமக்கு தெரிஞ்ச மொழிபெயர்ப்புல பைபிள் எல்லாமே கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கும் போது அவர் இந்த மனுஷன் இதுக்கு இதெல்லாம் வந்து எழுத்துன எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இல்லையா? ஆதாம் பத்திலாம் மோசைக்கு வந்து சொல்லி எழுத வேண்டியது ஏன்? தேவன் எப்பேற்பட்டவர்ங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்மளிடத்துல நம்ம கிட்ட வச்சிருக்க அன்பு எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உள்ள அன்பு தான். ஓகே, நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்றது இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஏன்னா ஊழியக்காரனுக்கு வந்து எஜமான் செய்யறது வந்து தெரியாது இல்லையா? நம்ம பெற்றோர் பிள்ளைகள்கிட்டே வந்து அந்த ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்க மாட்டாங்க. ஓகே, பெற்றோர் மாதிரி தான் இருப்பாங்க. இன்னும் சொன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் அவர் அப்படியே தலை நிமிர்ந்து தான் இருப்பார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. ஆனா தேவன் நம்மளை உண்டாக்குனவர் இந்த பாவ மனுஷ சாயல்ல வந்து அவர் எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு வந்து வசனம் சொல்லியிருக்கு. ஓகே, பிதாவின் இடத்துல நான் கேட்டது கட்டுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அறிவிச்சிட்டேன் அப்படின்ட்டு சீஷர்கிட்ட சொல்றார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரும் அதே தான். ஓகேவா? நீங்க தேடினா அவர் உங்களை தேடி வருவார். ஓகே, நீங்க விட்டு விட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். ஹல்லேலூயா. அப்போ இது பிரியமா இருக்கிறது இதுக்கு வேண்டிதான் வந்து இந்த கொடுகை இந்த மாதிரி எல்லாமே ஃபெலோஷிப் எல்லாமே வந்து நடக்குது. ஓகே, அப்போ அவருடைய வசனத்துல நம்ம பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன் அவன் பாக்கியவான்னா அடுத்து சொல்லுது, அவன் நீர்க்கால்களில் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆக்சுவலா யார் செய்யறது வாய்க்கும்? தேவன் ஒருவர் செய்யறது தான் வாக்கியம். அவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். அவர் சொல்றது மட்டும்தான் அந்த வார்த்தை அதை செஞ்சு முடிச்சுட்டு அவர் இடத்துல திரும்ப. ஓகே, அவரை தவிர வேற ஒருத்தரும் நினைக்கிறதோ செய்யறதோ எதுவும் கரெக்டா 100% வந்து ஆகாது. ஓகே, ஆனா என்ன சொல்றாரு? அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலுமா தியானமா இருக்கிற மனுஷன் அவன் வந்து அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? இங்க என்ன, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படி. அப்போ ஒரு மரம் இலை உதிரலன்னா என்ன ஆகும்? அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதாவது இலை உதிர்றதுன்னா அது உதிர்ந்து கீழே விழுறது இல்லையா? நம்ம சருவு அப்படி சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அந்த இலை உதிரலைன்னா பாருங்களேன், அப்போ இலை உதிரலைன்னா அதுக்கு வந்து ஆயுசு வந்து முடிவு இல்லை, மரணம் இல்லை அந்த மரத்துக்கு. ஓகே, அப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க, அது வளர்ந்து வளர்ந்து இலை ஃபுல்லா விட்டு 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 அது எவ்வளவு பெருசாகும். அதுல இருக்க பழம் கீழே வந்து விழுந்து திரும்ப விதையாய் திரும்ப வந்து கொடுக்கும் இல்லையா? அதாவது உலகம் மொத்தமே அது மூடும். ஹல்லேலூயா. இந்த நிலம் ஃபுல்லாவே மூடும். அதாவது அவர் நித்தியத்தை குறித்து அங்க சொல்றாரு. ஓகே, அதுக்குள்ள நான் டீப்பா போகல இன்னைக்கு. சரியா? அவர் நித்திய வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. எப்போ நீங்க வசனத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிச்சா. நீங்க கேட்கலாம், நைட்டு தான் தூக்குறோம்னே எப்படி தியானிக்கிறது அப்படின்ட்டு. நீங்க வேத வசனத்தை தியானிச்சுட்டு தூங்குங்க, நித்திரையிலையும் அதை குறித்து பேசுவார். ஹல்லேலூயா. கனவுலையும் பேசுவார், சொப்பனத்திலையும் பேசுவார். உங்களை எழுப்புறதே வசனத்தின் மூலியமா தான் எழுப்புவார். ஹல்லேலூயா. 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 சரி, அப்போ அதுக்குதான் அவருடைய வசனத்தினுடைய அந்த ருசிய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு ஏன் சொல்றாரு? மீன்ஸ் நம்ம அதை டேஸ்ட் பண்ணணும், நம்ம உட்கொள்ளணும். அந்த வசனத்தை வாங்கி அதன்படி நடக்கும்போது அவர் நம்மளை கற்றுக் கொடுப்பார். ஓகே, நம்மளை வழி நடத்துவார். அந்த அனுபவத்துக்குள்ள போகும்போது நல்லா இருக்கும். ஓகேவா? சிம்பிளா சொன்னா இப்போ வசனத்தினால வர நன்மைகள். ஹல்லேலூயா. முதல்ல யோவான் 17:17 சொல்லுது, அந்த வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்.
ஹல்லேலூயா. எதனால பரிசுத்தமாக்கும்? தேவனுடைய வார்த்தைகள். ஓகேவா? உம்முடைய சத்தியத்தினாலே, சத்திய வசனத்தை சொல்றாரு. ஓகேவா? வசனத்தை அனுப்பி குணம்லாம் ஆக்குறாரு இல்லையா? வியாதிகள் போகுது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மெயினா என்ன? பரிசுத்தமாக்குறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் தான் நம்மளை பரிசுத்தமாக்குது. ஓகேவா? நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு முக்கியமா உள்ள ஒரு விஷயத்துல, 3 விஷயத்துல பரிசுத்தமாக்குறாரு. ஒன்னு விசுவாசத்தினால, 2வது வசனத்தினால, 1 தேவ ஆவியினால. அதுல மெயினா வசனம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இங்க அதுதான் சொல்லுது. வசனத்தை நம்ம ஏன் அறிஞ்சுக்கணும்? எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர ஏன் அவர் சித்தம் உள்ளவரா இருக்காருன்னா, அந்த வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். முதலாவது. இப்போ 2வது யோவான் 6:68 நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டேன்னு பேதுரு சொல்றாரு. ஓகேவா? அப்போ அடுத்தது யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஓகேவா? அப்போ என்ன? அந்த வசனம் நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேரா வழி நடத்துது. அப்போ அதனால அந்த வசனத்துல பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, இல்ல சண்டே கிளாஸ்ல சொல்றாங்க, பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 2%, 5% தான் யூஸ் பார்க்க முடியும். நீங்க அந்த வசனத்துல ஆர்வத்தை கொடுத்தீங்கன்னா, அந்த வசனத்தை ரசிச்சீங்கன்னா, இது எப்படி வந்ததுன்னு சொல்லி நீங்க நார்மலா உங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுறீங்கன்னா, நீங்க அழகா பேசுங்க. ஓகே? ஏன்னா இந்த காலம் நியாயப்பிரமாண காலம் கிடையாது. ஓகே? நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படி போடணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் நின்றுட்டு உட்காந்துட்டு படுத்துட்டு எப்போ இல்லை நடந்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் தேவனே வாங்க என் கூட பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட பேச தொடங்குங்க. அதை முழு இருதயத்தோட, நிஜமான உள்ள அந்த அன்போட சந்தோஷத்தோட பேச தொடங்குங்க. அவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். அப்போ அவரை விட்டுறாதீங்க. அப்படியே அந்த கனெக்ஷன் அப்படியே தொடர்ந்து அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே போங்க. நித்தியம் வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போய் செல்வார். ஹல்லேலூயா. ஓகே? அதுதான் வசனம் சொல்லுது. நித்திய ஜீவ வசனங்கள் உன்னிடத்தில் உண்டே அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ பேதுரு எப்போ திரும்புறாரு? ஓகே? அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது. அவன் ஒரு ஃபிஷர்மேனா இருக்கான், மீன் பிடிக்கிறதுல அவன் தேர்ந்தவன் இல்லையா? அவன் ஒண்ணுமே இல்லாம வரான், ராம் முழுவதும் பிரயாசப்படுறான், ஒண்ணு கூட இல்லை, ஒரு மீன் கூட இல்லை. இவருடைய வார்த்தை வருது, ஆழத்துல படகுடைய வலது புறத்துல ஆழத்துல வலையை வீசுன்னு. அதுக்கு கீழ்ப்படுகிறான். அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது 2 படகு நிரம்ப மீன் வருது இல்லையா? அப்போ அந்த வார்த்தை உயிர் பெற்று மீன்களுக்கு கட்டளையிட்டு மீன்கள் வலையில வருது இல்லையா? அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. ஓகேயா? அதுதான் சொல்றேன், உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் எழுதி வைங்க. அதை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு முன்னாடி பின்னாடி அதுல என்ன கட்டளை இருக்கு, அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கிறதுன்னு கேளுங்க. தேவன்கிட்ட கேளுங்க, இல்ல சர்ச் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, அட்லீஸ்ட் என்கிட்டயாவது கேளுங்கன்னு சொல்றேன். ஓகே? அந்த வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டு ஓஹோ அப்படியே அந்த டைம் பூரிச்சு போய் அரை மணி நேரத்தில் மறந்து அப்படியே போயிடுறது. இதெல்லாம் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா? அது ஜீவன் உள்ளதா? அது தேவனிடத்துல இருந்து உங்களுக்குன்னு வந்ததுன்னா அது மாறவே மாறாது, துளி கூட மாறாது. ஓகேயா? நீங்க உங்களை அந்த வசனத்துக்கு விட்டு கொடுங்க. ஓகேவா? நம்ம சபைக்கு சொல்லியிருக்க வசனத்தை நோட் பண்ணி வைங்க. ஓகே? அப்போ கண்டிப்பா அவர் நிச்சயமா செய்வார். ஓகே? அது நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த வசனம் உங்களை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 8:21 வாசிங்களா? லூக்கா 8:21. அதற்கு அவர் போதும். அதாவது தாயும் சகோதரன் யாரு? அவருடைய வசனத்தை கேட்டு நடக்கிறவங்க இல்லையா? ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் அவருடைய ரிலேட்டிவா சொல்றாரு. ஓகே? மெயினா சகோதரர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவருடைய வசனத்தின்படி நடக்கும்போது நாம எல்லாம் ஏசப்பாவுடைய சகோதரரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களாம் ஆசைப்படுறீங்களா பிள்ளைங்களா? ஓகே? ஏசப்பாவுடைய தம்பியா இருக்கணும், ஏசப்பாவுடைய தங்கச்சியா இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நீங்க அவர் சொல்ற வசனத்தை கேட்டு நடந்தீங்கன்னா அது அப்படியே ஆகும். ஓகே? வசனம் சொல்லுது, நான் இல்லை. ஓகே? வசனம் சொன்னா அப்படியே ஆகும். ஏசப்பாவுடைய தம்பியா தங்கச்சியா நீங்க எல்லாருமே மாறுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சகோதரத்துவத்துக்குள்ள போகிறதுக்கு இந்த வசனம் நமக்குள்ள ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு தான் இந்த வசனத்துல பிரியமா இருக்கணும்னு பாக்குறோம். இப்போ அடுத்து சங்கீதம் 107:20 சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன பண்ணுது? வசனம் உங்களை குணமாக்குது. ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குற தேவன். ஓகேவா? அப்போ அடுத்து சங்கீதம் 119:25 முன்னாடி சொன்ன வசனங்கள்லாம் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணட்டுமா? இப்போ வசனத்துக்கு 1 தீமோத்தேயு 2:4 நான் கோத்ரூ பண்ற மேல இருந்து 1 தீமோத்தேயு 2:4 சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தமுள்ளவராக இருக்கார். அப்போஸ்தலர் 6:7 தேவ வசனம் விருத்தி அடைந்ததுன்னு பார்க்குறோம். உபாகமம் 4:2 வசனத்தோட ஒன்றுத்தையும் கூட்டாதீங்கன்னு சொல்றார். நீதிமொழிகள் 30:6 கூட்டுனா அவர் கடிஞ்சு கொள்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:18 அதேதான், கூட்டினா இந்த புஸ்தகத்தில் இருக்க வாதையெல்லாம் தேவன் உங்கள் மேல வர வைப்பார்னு. சங்கீதம் 1:2-3 எழுதிக்கோங்க. அடுத்து வசனத்தினுடைய பிரயோஜனங்கள் பார்க்கும்போது யோவான் 17:17 ஃபர்ஸ்ட் பரிசுத்தத்தை பார்க்குறோம்.
யோவான் 17:17. அடுத்து யோவான் 6:68 நித்தியத்தை பார்க்குறோம். யோவான் 5:24 அதுவும் நித்திய ஜீவன் தான். அடுத்து லூக்கா 8:21 சகோதர சிநேகத்துக்குள்ள நம்ம போகிறோம். ஓகேவா, வசனத்தை கீழ்ப்படியும் போது. சங்கீதம் 107:20 குணமாக்கும்னு பார்க்குறோம். சரியா, இப்போ சங்கீதம் 119:25. ஆமென். அப்படியே 119, 107 வாசிங்க. அதுவும் அதே தான் சொல்லணும். கர்த்தாவே உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிக்கும். அப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அங்கே பேசியிருக்கோம். அவர் அது என்ன, அந்த வசனம் உயிர்ப்பிக்கிற தன்மை இருக்கு. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்கலாம்னு சொல்லி 9 மாசம் மேலே ஆயிடுச்சு இல்லையா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை பற்றி கண்டிப்பாக இந்த சபையில் நம்ம பார்க்கலாம். சரி, கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் யார் மூலியமா ஆச்சு. சரி, ஓகே. அப்போ இந்த வசனம் என்ன பண்ணுது, உயிர்ப்பிக்கும் நமக்குள்ள. ஓகேவா, நமக்குள்ள அந்த வசனம் வந்து வேறொன்ற அது உயிர்ப்பிக்கும். அதுதான் கனி கொடுங்கிற. நீங்க அவரை விசுவாசிக்கும் போது உங்களை மொத்தமா வந்து இந்த வசனம் உங்களை மாற்றும். இப்போ அடுத்து யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. யோவான் 8:32. அப்போ இந்த சத்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் என்ன பண்ணுது, நம்மளை விடுதலை ஆக்குது. ஓகேவா, எதுல இருந்துன்னா நுகத்தடியில இருந்து, அந்த கட்டுல இருந்து, ஓகேவா, பாண்டேஜ்ல இருந்து, பிசாசனுடைய பிடியில இருந்து, எதுல இருந்து வேணா விடுதலை ஆக்க என் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்க வசனத்தால கூடும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் வந்து விடுதலை ஆக்குது பார்க்கிறோம். சரி, அப்போஸ்தலர் 10:44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பேதுரு இந்த இடத்துல பேசுறாரு. ஓகே, நம்ம இங்க சபைக்கு சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன் அப்படின்ட்டு. பேதுருனுடைய விஷயத்தை வச்சு நீங்க இப்படிலாம் இருக்கீங்க, உங்களெல்லாம் இப்படி மாத்த போறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நீ உங்களை எப்படி மாத்த போறாருங்கிறத நான் எடுத்தனா தெரியல, ஞாபகம் இருக்கா? எடுக்கல அது, நீங்களும் யாரும் கேட்கல. இன்னைக்கு நான் தியானிக்கும் போது ஞாபகப்படுத்தினார். ஓகேவா, சரி, முடிஞ்சா அது பார்க்கலாம். சரி, அப்போ என்ன நீங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை என்ன பண்ணுது, தேவனுடைய வார்த்தை மூலியமா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வருது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்களேன். அந்த வார்த்தையை நீங்க ரசிங்க, ருசிங்க, உட்கொள்ளுங்க. என்ன கேட்டால் சிம்பிளா அதன்படி நடங்க. ஒரு சின்ன வசனம் ஒரு சண்டே கேட்குறோம்னா ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க, அதை நீங்க ப்ராக்டிஸ் ஒவ்வொரு நாளுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ரோல் மாடலா இருக்காங்க பாருங்க, சரியா, அண்ணனுங்க அக்காங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க, அந்த அனுபவத்தை கேளுங்க. இப்போ பொறுமையா இருக்கணும்னு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா. அப்போ பொறுமையா இருக்கும்போது உங்களால இருக்க முடிஞ்சா, என்னெல்லாம் தவறுகள் நடந்தது, அப்போ நீங்க அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஓகே, இதெல்லாம் கேளுங்க, வசனத்தின்படி வாழுங்க. ஓகே, இது அல்லாம எனக்கு வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தாரு. ஓகே, இந்த வசனத்தை குறித்து உள்ளுக்குள்ள ஆவியில வந்து ஒரு பாட்டை கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, ஆவியின் பட்டயம் நானே அப்படின்னு சொல்லி என்ன அறியாம உள்ள இருந்து பாட்டு வரும். 2-3 தடவை வந்து அந்த பாட்டு அப்படியே வெளியே வருதான், வாயை திறந்து பாடுறேன். ஓகே, பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இது தப்பா ஆயிடுச்சு, நான் தப்பால சொல்றேன். ஓகே, அவருடைய தெய்வ வசனனுடைய பட்டயம் நான் எப்படி ஆக முடியும், அது அவருடைய வார்த்தை இல்லை அப்படின்போது அவர் ஒவ்வொரு வசனத்தை வச்சு விளக்கி காட்டுறாரு. ஓகேவா, அதாவது நாம வசனமா மாறணும். ஓகே, அதாவது நம்ம தெய்வ ஆவியின் பட்டயமா மாறணுங்கிறத உணர்த்தினார். ஓகே, நான் ஜஸ்ட் வந்து அதை உங்களுக்கு வந்து ஒரு காட்டுறேன். ஓகேவா, நீங்க உட்கார்ந்து தியானிங்க. அவர் அதுக்கு வேண்டிய வந்து வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒப்புமையா, உங்களுக்கு தேவையானது, உங்களை அழைப்புக்கு ஏற்றவாறு, உங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயங்கள் வந்து அவர் சொல்லி கொடுப்பாரு. அதை பிடிச்சிக்கோங்க. ஓகே, அதை பிடிச்சிக்கிட்டு அதுலயே அப்படியே டிராவல் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை ஒருபோதும் ஒரு காலம் எங்கேயுமே விட்டுறாதீங்க. மனப்பாடம் பண்ற பழக்கம் இருந்ததுன்னா நல்லது. ஓகேவா, ஏன்னா அது ஒரு காலத்துல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வரும்போது உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துவார். உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களை வழி நடத்தும். ஓகேவா, 1:2-27 வாசிங்களா. அந்த தேவனாலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து இருக்கு. ம் 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 ம். ஆமென், ஆமென். அப்போ அது என்ன போதிக்குது, அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுல நிலைத்திருக்கணும். ஓகேவா, கிறிஸ்து இயேசு பிதாவுல நிலைத்திருக்கார். இது யோவான் 15 டீட்டெயிலா சொல்லியிருப்பார். எண்ணில நிலைத்திருங்க அப்படின்ட்டு. ஓகேவா, அபிஷேகம் வந்து என்ன சொல்லுது, அவர்ல நிலைச்சிருங்க. ஓகேவா, அப்போ அதுக்கு இந்த வசனம் தான் நமக்கு வந்து அடிஸ்தானம். வசனத்தை விட்டுறாதீங்க. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளோடு உங்களை கூட இடைப்படுவாராக. இந்த வார்த்தை உங்களை உருவாக்கும். நீங்க தியானிங்க, உட்காருங்க, ஜெபிங்க, ஃபாஸ்டிங் போடுங்க. கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.